ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் சினிமாவில் 2015 நடந்த ஒரு சில விஷயம் அப்படியே 2025 ரிப்பீட்டாக நடந்திருக்கு, இனிமேல் நடக்கவும் போகுதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, யூடியூப் அல்காரிதமும் பொண்ணோட மனசும் ஒன்று தாங்க. ரெண்டையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சம்மந்தம் இருக்குதுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் 2014 ஒரு 5 ஹீரோஸுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படியே 2024 ரிப்பீட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கே போட்டிருந்தாங்க. அந்த டாபிக் மேக் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதை நான் வீடியோவாகவே மேக் பண்ணேன். யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ ரீச்சே ஆகாதுங்க. ஒருவேளை என்னோட ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லாமல் கூட அந்த வீடியோ ரீச் ஆகாமல் இருக்கலாங்க. அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்க தான் செய்யணும். அதனால் அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு சினிமாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவுமே டைம் இருந்தால் பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோவை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு 2024 வருஷம் ஒரு சொதப்பலான வருஷமாக தான் பார்க்கப்படுது. என்னதான் கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் அப்புறம் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் வந்த படங்கள் சரியாக போகலை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உச்ச நட்சத்திரங்களாக கருதக்கூடிய ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க 4 பேருக்குமே ஒரே வருஷத்தில் படம் ரிலீஸ் ஆகுது ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஜினிக்கு வேட்டையன், விஜய்க்கு கோட்டு, கமலஹாசனுக்கு இந்தியன் 2 ரிலீஸ் ஆன நிலையில் அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகாததுனால இந்த சாதனையை பண்ண முடியாமல் போயிருச்சு. ஆனால் இந்த வருஷம் இது கண்டிப்பாக நிகழ்ந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக அஜித்துக்கும் கமலஹாசனுக்கும் இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகிறங்க கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் எட்டாக்கனியாக இருக்கிற 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது இந்த வருஷமாக அது நிறைவேறுமா அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. டைம் லூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திரும்பவும் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு பேர் தான் டைம் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ தமிழ் சினிமா சிக்கியிருக்கிறதா பேசப்படுது. அதில் நம்ம முதல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2015 வருஷம் அஜித் நடித்த என்ன எறிந்தால் அப்படிங்கிற படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு அந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போய் February 5 ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதே மாதிரி தான் அஜித்தோட விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்க போகிற டைம் லூப் விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2015 வருஷம் தளபதி விஜய் நடித்த புலி அப்படிங்கிற திரைப்படம் அந்த வருஷம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவரோட 69வது படம், அதாவது அவரோட கடைசி படமான தளபதி 69 படமும் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 3வதாக பார்க்க போகிற டைம் லூப் என்ன அப்படின்னா, டைரக்டர் சுந்தர் சி வர்சஸ் டைரக்டர் சங்கர். 2015 வருஷம் டைரக்டர் சுந்தர் சி டைரக்ட் பண்ணி விஷால் நடித்த ஆம்பளை அப்படிங்கிற படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அதுக்கு போட்டியாக டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணி விக்ரம் நடித்த ஐ படமும் அதே பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி தான் இந்த வருஷம் 2025 பொங்கலுக்கு சுந்தர் சி டைரக்ட் பண்ணி விஷால் நடித்த மதகத ராஜா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு போட்டியாக சங்கர் டைரக்ட் பண்ணி ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற டைம் லூப் விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்தி ஞானவேல் ராஜா படம். நடிகர் கார்த்தி ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷனில் கடைசியாக நடித்த படம் கொம்பன். இந்த படம் 2015 வருஷம் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷனில் கார்த்தி நடிச்சிருக்கிற படம் தான் வா வாத்தியாரே. இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த 4 டைம் லூப் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துருச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.